ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பக்திமயமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சும்மா சந்தனத்தையும் குங்குமத்தையும் கோயிலில் போய் பூசி விட்டாங்க, அதனால் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்கள் மம்மிகிட்ட பார்த்திங்கன்னா சோப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்ன ப்ரோக்ராம்? வழக்கம் போல் தான் பேங்க்கு தான் போகணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா குளித்து ரெடியாகி வந்தாச்சு. நானே அட்டை சோம்பேறிங்க. இதில் பார்த்திங்கன்னா குளித்து கிளம்பி எப்படியோ ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கிளம்பணும். கிளம்பிட்டு பேங்க்கு போகணும். ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகணும். இதுதான் வேலை நமக்கு இன்றைக்கி முழுக்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இடையில என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கை பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சாச்சா இப்படி தான் இருந்தேன் நான் பேய் மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தலையை துவட்டிக்கிட்டு இருந்தேன் நான். பாருங்கள், எங்கள் வீட்டு காத்தாடி இதில் தான் நாங்கள் தலையை துவட்டுவோம். துவட்டி முடித்ததும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் நான். இந்த பேங்க்கு போகிறதுக்காக தேவையான திங்ஸை ஃபுல்லும் எடுத்து நான் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆதார் கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்புக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையும் சைடு கேப்பில் நல்லா காய வச்சாச்சு. காய வச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மிகிட்ட எப்படியாவது கெஞ்சி தலையை சீவிட்டு வரணும். அதை பார்த்திங்கன்னா நம்ம சீவுறதுக்குள்ளே கொஞ்சம் 4 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா பொம்பளை பிள்ளைனாலே அப்படி தானேங்க. என்னால் பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலுக்கு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அதை ஃபுல் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையும் சீவி விட்டாங்க. நானும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். பாருங்கள், பொறுப்பாக ஃபைலெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குங்க, போகிறது தான் கடுப்பாக இருக்கும் நமக்கு. ஏன்னா வெயில் வேறு, காலையிலே ரொம்ப வெயில் ஆயிடுச்சு. உங்கள் ஊரில் வெயில் அடிக்க அப்படின்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஆனால் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. மார்னிங் பார்த்திங்கன்னா வெயில் மண்டையை பொழக்குது. பேங்க்குள்ளே வந்துட்டேங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. கடைசி பார்த்தா வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளை படுத்துன்னு படுத்திகிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த பேங்க்கு ராசியே இல்லை போல. அப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன, வந்த கடமைக்கு ஏதாவது வாங்கியாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்போன்னு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்து பணியாரம் பக்கத்தில் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு பணியாரத்தை வாங்கி பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த 4 வடை 10 ரூபா இருக்கும் பார்த்திங்களா, குட்டி குட்டி வடை, அதுதான் விற்றுட்டு இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா குட்டி குட்டியாக இருந்தாங்க. இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கேப் ரொட்டி தான். அது குட்டியாக அழகாக இருந்துச்சு, அதுக்காகவே நான் வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதையும் வாங்கிட்டு அப்புறம் வர வழியில் சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த ஹனி, அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்லாம் எங்கள் மம்மி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. இனிமேவாவது நம்ம உடம்பை தேற்றுவோம் அப்படின்னு ஒரு அக்கறையில் நான் ஒரு 2 நாள் செய்வோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சோம்பேறித்தனம் வந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வடை வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, 8 வடை 20 ரூபா கிட்ட வச்சுருந்தாங்க. பருப்பு வடை, அப்புறம் பார்த்திங்கன்னா கார வடை, இனிப்பு வடை, உளுந்து வடை, அப்புறம் பார்த்திங்கன்னா கேப் ரொட்டி, இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தேன். அதையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பசிக்கும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போயிட்டேன் நான். அதுக்கடுத்து 2 வடை வச்சுருந்தேன் நான். கார வடையும் உளுந்த வடையும் வச்சுருந்தேன். கார வடையும் பருப்பு வடையும் வச்சுருந்தேன். அதை வச்சு தான் நான் சாம்பாருக்கு தொட்டு தின்னுட்டு இருந்தேன். இந்த சாம்பாரை பார்த்திங்கன்னா கொடுமையாக இருந்துச்சுங்க. எப்படியும் சோத்தில் ஒட்டவே இல்லை. ஏதோ கொடுத்தாங்க, நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியிலேயும் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாக்கி உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதை தாங்க உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக போய்கிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு வாழ்க்கை ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வெட்டியாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஜூஸ் போட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜூஸ்க்கு தேவையானது பார்த்திங்கன்னா கேரட் தான். இதுலேருந்து என்ன தெரிக்கிறது, கேரட் ஜூஸ் தான் போட போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து கேரட்லாம் எடுத்து அப்படியே ரெடியாக வச்சாச்சு. கேரட் பார்த்திங்கன்னா நல்லா குளுன்னு இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேரட் ஜூஸ் போட்டு. ஒரு மூச்சு பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் வந்துடுமா, அதுக்கடுத்து அப்படியே விட்டுருவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேரட் வாங்கியும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்காவது பொறுப்பாக கடமை உணர்ச்சியோடு போட்டு குடிக்கிறோண்டா அப்படின்னு ஒரு வெறி கொண்டு பார்த்திங்கன்னா நானும் வெட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா குட்டி குட்டியாக வெட்டணும். ஏன்னா பெருசாக போட்டோம்னா எங்கள் மிக்சியில் அடிக்காது. அதுக்காக பார்த்திங்கன்னா பொடுசாக உட்காந்து வெட்டிக்கிட்டு இருந்தேன் பொறுமையாக. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சோம்பேறித்தனம் ஒன்று வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேலன்ஸே இல்லைங்க. ஒரு பொருளை தூக்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த பொருளை தூக்கவே முடியலை. ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகிறோமோ அப்படின்ட்டு எங்களுக்கே தோணுது. அதுக்காக பார்த்திங்கன்னா இனிமேவாவது உருப்படியாக தினமும் ஒரு ஜூஸாவது குடிக்கணும், ஏதாவது வித்தியாசமாக போட்டு அப்படின்ட்டு ஒரு
பொறுப்பில் நாங்கள் இறங்கியிருக்கோம். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோமான்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா சோம்பேறித்தனம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை வந்துடுமா, அந்த வேலையை பார்த்து நம்ம போயிடுவோம். இப்படி தான் இருக்கும் நம்ம பொழப்பு. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். எல்லாத்தையுமே வெட்டியாச்சுங்க. வெட்டிட்டு பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸ்விட்செல்லாம் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியையும் வச்சாச்சு. கேரட் ஜூஸ் போடுவது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேரட்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதை பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் மையாக அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜீனியை போடுங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிங்கன்னா அது கரடு முரடாக தெரியுங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா சவக்கு சவக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையுமே அரைத்து விட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீனி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா, அந்த ஜீனியை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூனை போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 கேரட் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு 4 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருந்தேன். கொஞ்சம் குட்டி ஸ்பூன் தான். நீங்கள் பெரிய ஸ்பூன்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட போடுங்க. அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிரும். அப்புறம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸே மறக்கிற நிலமை ஆகி போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கரகரன்னு அரைச்சாச்சு. அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தோம் பார்த்திங்களா, அதைத்தான் நம்ம ஊற்ற போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் பால் வாங்கிட்டு வந்து ஊற்றிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பால் எல்லாமே நல்லா தண்ணி கலந்து வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு டேஸ்ட்டே தெரியாத மாதிரி இருக்குங்க. அதனால் ஜூஸுக்கு மட்டும் நாங்கள் எப்போயுமே பால் பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்து அந்த இதை அரைச்சிட்ருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஏகதேசத்துக்கு தான் பால் வாங்கி அரைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே ஊற்றி அரைச்சாச்சு. பாருங்கள் நல்லா கொல கொலன்னு வந்துச்சு. ஏன்னா 2 டம்ளருக்கு நமக்கு வரணும். எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் சரிசமமாக வரணும் இல்லையோ, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்குது. பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் அப்படியே குடித்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் வடிகட்டி குடித்தாலும் பரவாயில்ல. நாங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக குடிப்போம். எப்படி குடிக்கிறோன்னு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வடிகட்டி கரண்டி. எதுக்கு இத்தனை ஆயுதம் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. பார்த்திங்கன்னா எங்கள் மம்மிக்கு வடிகட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வடிகட்டாமல். ஏன்னா நம்ம தனியாக ஜூஸை குடித்தோம்னா கடகடன்னு குடிச்சிடலாம். இப்போ நீங்கள் அந்த சாரோட அந்த இதோட சக்கையோடு குடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தொண்டை கவ்வுற மாதிரி இருக்கும். பட் ஹெல்தி தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக தொண்டை கவ்வுற மாதிரி தாங்க இருக்கும். இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிடணும். ஏன்னா அது வேஸ்ட்டு தானே. அதனால் பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். எங்கள் மம்மிக்கு பார்த்திங்கன்னா சாறு மட்டும்தான் பிடிக்கும். அந்த காரணத்தினால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நல்லா சாரை பிழிஞ்சு விட்டு அந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நம்ம மிச்சம் மீதி எல்லாத்தையுமே நமக்கு தான் அதை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு எங்கள் மம்மிக்கும் பார்த்திங்கன்னா சரியான ஃபைட் ஆகி போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நேரம் நானும் எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா கடலை பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை கடலை போட்டுக்கிட்டு இருந்தோம். அதை ஃபுல்லு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் மம்மிக்கும் பார்த்திங்கன்னா சரிசமமாக ஜூஸை ஊற்றி அவங்களுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து அப்படியே பற்றி விட்டேன். நான் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜூஸையும் குடிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேரட் ஜூஸ் குடித்தேன். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நம்மளாம் இவ்வளோ டேஸ்ட்டாக போட்டிருக்கோன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. குடிச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நேராக புறா வந்து விட்டது. அதனால் பார்த்திங்கன்னா பொரியலை எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்டு இருந்தேன். அதுதான் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி அரிசி போட்டிருக்காங்க. பக்கிப்பையுலேயே ஒரு புறாவும் சாப்பிடல. அதனால் பார்த்திங்கன்னா பொரியலையாவது எடுத்துகிட்டு வந்து போடுவோமே அப்படின்னு போட்டேன். இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா வெயில் செம கொளுத்துங்க. அந்த பொரியலை கையில் வச்சுருந்து சுட இருந்துச்சு. அந்த கல் வேறு அது மேலேயே வச்சுருந்தேங்க நான். இந்த புறா பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதில் இது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் 2 சாப்பிடவே விடலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சோண்டு தூவி விட்டு அதையும் சாப்பிட வச்சுட்டு இருந்தேன் நான். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உறக்கத்தை போட்டு எழுந்திரிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் டைமில் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா மங்களகரமாக மேக்கப்லாம் போட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா நான் கோயிலுக்கும் கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்க. பாய்.